Hello everyone, welcome to Endless Knowledge. இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா VLC மீடியா பிளேயரில் இருக்கக்கூடிய ஒரு சில முக்கியமான டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோவில் உள்ள கண்டென்ட் எல்லாமே புரியுதுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். அண்ட் அதை விட ரொம்ப முக்கியம், இதை பற்றி தெரியாதவங்களுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணி விடுங்க. அண்ட் நீங்கள் இன்னுமே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண கையோட பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன்ஸை மறக்காமல் எனேபிள் பண்ணிக்கோங்க. Alright, so first of all VLC மீடியா பிளேயரை ஓப்பன் பண்ணிடலாம். ஸோ காலங்காலமாக நம்ம எல்லாருமே மீடியா ஃபைல்ஸை ப்ளே பண்ணி பார்க்குறதுக்கு இந்த VLC மீடியா பிளேயர் பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணுறது உண்டு. ஒருவேளை சிலருக்கு இந்த அப்ளிகேஷன் பற்றி தெரியலங்கிற பட்சத்தில் இந்த அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன். அந்த லிங்க்கை யூஸ் பண்ணி தாராளமாக நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தோம்னா VLC யூஸ் பண்ணி நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய மீடியா ஃபைல்ஸ், ஆடியோ அண்ட் வீடியோ ஃபைல்ஸோட ஃபார்மேட்ஸை நம்ம தாராளமாக கன்வெர்ட் பண்ணிக்க முடியும். மீடியா மெனியூக்குள்ளே போனோம்னா அங்கே நமக்கு கன்வெர்ட் சேவ் ஆப்ஷன் இருக்குது, ஷார்ட்கட் கீஸ் இருக்குது, கைட் பண்ணுறதுக்கு தாராளமாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ கன்வெர்ட் சேவ்க்குள்ளே போயிட்டு நமக்கு தேவையான மீடியா ஃபைல்ஸை நம்ம இம்போர்ட் பண்ணிக்கலாம். கன்வெர்ட் பண்ண வேண்டிய ஃபைல்ஸை ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணியோ இல்லை ஆட் கொடுத்தோ நமக்கு தேவையான ஃபைல்ஸை தாராளமாக நம்ம என்ன பண்ணலாம், ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நமக்கு ஒரு MP4 ஃபைல், ஒரு வீடியோ ஃபைல் இருக்குது. பட் எனக்கு இது பார்த்திங்கன்னா ஆஸ் அ MP3 ஃபைலாக பார்த்திங்கன்னா தேவை இல்லை. எனக்கு வீடியோ ஃபைலாகவே வேறு ஃபார்மேட்டில் வேணுனாலும் கன்வெர்ட் பண்ணிக்கலாம். பட் நமக்கு இது ஆடியோவாக தேவைங்கிறதுனால ஜஸ்ட் இந்த ஃபைலை செலக்ட் பண்ணி ஓப்பன் கொடுத்துக்கலாம். எக்ஸ்ட்ரா ஃபைல்ஸ் வேணுனாலும் தாராளமாக நீங்கள் ஆட் பண்ணுங்கள். ஒன்ஸ் நமக்கு தேவையான ஃபைல்ஸை ஆட் பண்ணதுக்கப்புறம் ஜஸ்ட் நீங்கள் கன்வெர்ட் சேவ் ஆப்ஷனை கிளிக் பண்ணாலே போதும். இப்போ நமக்கு கன்வெர்ட் விண்டோவில் நாம் இம்போர்ட் பண்ண சோர்ஸ் ஃபைலோட நேம் இருக்குது. ஒருவேளை 2 இல்லை 2க்கு மேற்பட்ட ஃபைல்ஸை நீங்கள் இம்போர்ட் பண்ணியிருக்கிறீங்கன்னா அப்போ இங்கே மல்டிபிள் ஃபைல் செலக்டட் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா தெளிவாக மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஸோ கீழே செட்டிங்ஸில் கன்வெர்ட் அண்ட் என்ன ப்ரொஃபைல் வேணுங்கிறத இங்கே நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். ஒருவேளை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எனக்கு வீடியோ ஃபார்மேட்டில் தான் தேவை, ஆனால் வீடியோவாக தான் தேவை, ஆனால் வேறு ஃபார்மேட்டில் வேணும்னா நீங்கள் வீடியோவிலே வேறு ஃபார்மேட் என்ன பண்ணலாம் எடுத்துக்கலாம். பட் நமக்கு இது கம்ப்ளீட்டாக ஆஸ் அ ஆடியோவாக தேவை, MP3 பார்த்தீங்கன்னா தேவை. அண்ட் அதுலேயும் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு சில ஃபார்மேட்ஸ் இருக்குது. நமக்கு தேவை MP3 அண்ட் இந்த அவுட்புட் நமக்கு எந்த லொக்கேஷனில் வேணும், எந்த டெஸ்டினேஷனில் வேணுமோ ப்ரௌஸ் பண்ணி அதையும் நம்ம கொடுத்துடலாம். ஸோ நமக்கு டவுன்லோட்ஸில் சிம்பிளாக பார்த்தீங்கன்னா மை ஆடியோன்னு பார்த்தீங்கன்னா தேவை. அண்ட் டெஸ்டினேஷனை ஜஸ்ட் நம்ம சேவ் பண்ணிடலாம். அண்ட் ஃபைனலாக ஸ்டார்ட் கொடுத்துட்டோம்னா இந்த கன்வெர்ட்டிங் ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக முடிஞ்சிடும். அண்ட் டெஸ்டினேஷனை ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா அங்கே நமக்கு அந்த ஆடியோ பார்த்தீங்கன்னா இருக்கும். ஓகே, ஸோ செகண்ட் ஒன் பார்த்தோம்னா மல்டிபிள் இன்ஸ்டன்சஸ். நல்லா கவனிங்க, நாம் ஒரு வீடியோவை ப்ளே பண்ணும் போது பார்த்தீங்கன்னா அது ஒரு VLC மீடியா பிளேயர் ஒரு விண்டோவில் பார்த்தீங்கன்னா ப்ளே ஆகும். இதே இன்னொரு வீடியோவை அட் அ டைமில் நான் பார்க்கணும், சைமல்டேனியஸாக இன்னொரு வீடியோவை நான் ஓப்பன் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு நம்ம ஓப்பன் பண்ணும் போது பார்த்தீங்கன்னா அதே பிளேயர் தான், அதே விண்டோவில் பழைய வீடியோ போயிட்டு இருந்துச்சு இல்லையா, அதை தள்ளிட்டு இது என்ன ஆகுது, ப்ளே ஆகுது. ஓகே, இப்படி நம்ம மூணாவது ஒரு வீடியோ ஓப்பன் பண்ணாலும் சரி, மல்டிபிள் எத்தனை வீடியோஸ் ஓப்பன் பண்ணாலும் அது எல்லாமே சிங்கிள் விண்டோவில் தான் பார்த்தீங்கன்னா என்ன ஆகும், ஓவர் ரைட் ஆகி ப்ளே ஆகும். இல்லை எனக்கு அட் அ டைமில் 4 வீடியோவை என்ன பண்ணணும், ப்ளே பண்ணி பார்க்கணும், 5 வீடியோ ப்ளே பண்ணி பார்க்கணும், 5 விண்டோவில் தனித்தனியாக ப்ளே பண்ணி பார்க்கணும். நல்லா கவனிங்க, தனித்தனி மீடியா பிளேயர்ஸ் யூஸ் பண்ணுறது ஓகே, பட் ஒரே VLC மீடியா பிளேயரில் நாம் தனித்தனி விண்டோவில் தனித்தனி வீடியோஸ் பார்க்கணும் அப்படிங்கிற பட்சத்தில் ரொம்ப சிம்பிள். ஜஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம்னா டூல்ஸ்குள்ளே போனோம்னா அங்கே நமக்கு ப்ரிஃபரன்சஸ் இருக்குது. ஜஸ்ட் ஸ்க்ரோல் பண்ணி வந்தோம்னா இன்டர்ஃபேஸோட செக்ஷனில் ஜஸ்ட் நம்ம ஸ்க்ரோல் பண்ணி வந்தோம்னா பிளேலிஸ்ட் அண்ட் இன்ஸ்டன்சஸ் இருக்கு இல்லையா, இதில் யூஸ் ஒன்லி ஒன் இன்ஸ்டன்ஸ் இருக்கு இல்லையா, இதை நாம் டிசேபிள் பண்ணிவிட்டு சேவ் பண்ணிடலாம். இப்போது ஒரு விண்டோவில் நமக்கு என்ன ஆகுது, ஒரு வீடியோ ப்ளே ஆகிட்டு இருக்கு, பட் சைமல்டேனியஸாக எனக்கு இன்னும் 2 வீடியோ பார்த்தீங்கன்னா பார்க்கணும். ஜஸ்ட் நான் செகண்ட் ஒரு வீடியோ என்ன பண்ணுறேன், ஓப்பன் பண்ணுறேன். ஸோ இப்போ கவனிச்சு பார்த்தீங்கன்னா இது ஒரு விண்டோவில் ப்ளே ஆகுது அண்ட் இன்னொரு வீடியோவும் பார்த்தீங்கன்னா ப்ளே ஆகிட்டு இருக்கு. அண்ட் தேர்ட் வீடியோ ஒன்று ஓப்பன் பண்ணுறேன். ஸோ அதுவும் பார்த்தீங்கன்னா ஸோ இப்படி மல்டிபிள் விண்டோஸில் நமக்கு தேவையானதை என்ன பண்ணலாம், தாராளமாக நம்ம ப்ளே பண்ணிக்க முடியும். ஸோ அப்படி உங்களுக்கு 3-4 வீடியோஸ்லாம் அட் அ டைமில் எனக்கு பார்க்கணும், எனிதிங் ஏதோ ஒரு விஷயத்துக்காக நீங்கள் அப்படி பார்க்கணும் அப்படிங்கிற பட்சத்தில் தாராளமாக நீங்கள் என்ன பண்ணலாம், அந்த ஒன் இன்ஸ்டன்ஸ் அப்படிங்கிறத டிசேபிள் பண்ணிவிட்டு மல்டிபிள் விண்டோஸ், மல்டிபிள் இன்ஸ்டன்ஸஸை நீங்கள் தாராளமாக என்ன பண்ணலாம், ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸோ தேர்ட் ஒன் பார்த்தோம்னா இன்டர்நெட் ரேடியோ அண்ட் பாட்காஸ்ட்லாம் லிசன் பண்ணணுங்கிற பட்சத்தில் வியூவில் போயிட்டு அங்கே நமக்கு பிளேலிஸ்ட் ஆப்ஷன் இருக்குது. கொஞ்சம் ஸ்க்ரோல் பண்ணி வந்தோம்னா இன்டர்நெட்டோட செக்ஷனில் நமக்கு தேவையான பாட்காஸ்ட் அண்ட் இன்டர்நெட் ரேடியோ செக்ஷன் அந்த ஸ்டேஷன்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தோம்னா பாட்காஸ்ட்.
ஜஸ்ட் நீங்கள் ப்ளஸ் கொடுத்து நம்மளுடைய அந்த பாட்காஸ்ட்டோட RSS ஃபீட் லிங்க் இருக்கு இல்லையா, அதை Ctrl+V கொடுத்து பேஸ்ட் பண்ணி ஓகே கொடுத்துட்டாலே போதும். அப்போ நமக்கு தேவையான பாட்காஸ்ட்டு இங்கேயே நீங்கள் டபுள் கிளிக் பண்ணி என்ன பண்ணலாம், லிசன் பண்ணிக்கலாம். அண்ட் அதுக்கு கீழே பார்த்தோம்னா நமக்கு ஐஸ்காஸ்ட் ரேடியோ டைரக்டரி இருக்குது. ஸோ நீங்கள் இன்டர்நெட் ரேடியோ ஸ்டேஷன்ஸ் எல்லாத்தையும் மல்டிபிள் ஸ்டேஷன்ஸ் உண்டு. அதில் உங்களுக்கு தேவையான ரேடியோ ஸ்டேஷனை நீங்கள் தாராளமாக என்ன பண்ணலாம், டபுள் கிளிக் பண்ணி தாராளமாக நீங்கள் லிசன் பண்ண ஆரம்பிக்கலாம். சரி, ஃபோர்த் ஒன் வந்து VLC மீடியா பிளேயர்லேயே நமக்கு வெப்கேம் ரெக்கார்டர் அண்ட் ஸ்க்ரீன் ரெக்கார்டர்லாம் பார்த்தீங்கன்னா இருக்குது. ரொம்ப சிம்பிள். ஜஸ்ட் நீங்கள் என்ன பண்ணுங்கள், மீடியா மெனுக்குள்ளே போனோம்னா லாஸ்ட்டாக நம்ம கன்வெர்ட் ஒரு சேவ்க்குள்ளே போனோம் இல்லையா, அதே கன்வெர்ட் சேவ் ஆப்ஷனுக்குள்ளே போனோம்னா அங்கே நமக்கு கேப்சர் டிவைஸ் இருக்குது. ஸோ கேப்சர் டிவைஸில் நீங்கள் வெப்கேமை தான் நீங்கள் ரெக்கார்ட் பண்ண போகிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் அப்போது கேப்சர் மோடை டிரெக்ட் ஷோவில் செட் பண்ணிவிட்டு டிவைஸோட செலெக்ஷனில் உங்களுடைய வெப்கேம் என்ன அப்படிங்கிறது எல்லாத்தையும் தனியாக நீங்கள் என்ன பண்ணுங்கள், செலக்ட் பண்ணுங்கள். அண்ட் ஆடியோ டிவைஸோட நேமில் உங்கள் மைக்ரோஃபோன் இதெல்லாம் செலக்ட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் நீங்கள் என்ன பண்ணலாம்னா கன்வெர்ட் அண்ட் சேவ் கொடுத்து உங்களுடைய அந்த ரெக்கார்டிங் என்ன பண்ணலாம், ஸ்டார்ட் பண்ணலாம். இல்லை நான் ஸ்க்ரீன் தான் ரெக்கார்ட் பண்ண போகிறேன் அப்படிங்கிற பட்சத்தில் கேப்சர் மோடை டிரெக்ட் ஷோவிலேருந்து நீங்கள் டெஸ்க்டாப்புக்கு என்ன பண்ணலாம், சேஞ்ச் பண்ணிக்கலாம். அண்ட் என்ன ஃப்ரேம் ரேட்டில் நீங்கள் கேப்சர் பண்ண போறீங்க, மேக்ஸிமம் 100 ஃப்ரேம்ஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் கொடுக்கலாம். பட் நமக்கு இப்போதைக்கு 60 ஃப்ரேம்ஸ் பார்த்தீங்கன்னா தேவை. அண்ட் கன்வெர்ட் அண்ட் சேவ் கொடுக்கும் போது ஆஸ் யூஷுவல் நமக்கு அந்த கன்வெர்ட் விண்டோ பார்த்தீங்கன்னா வரும். என்ன ப்ரொஃபைல் மெயின்டைன் பண்ண போகிறீங்க அப்படிங்கிறதுல கவனமாக நீங்கள் என்ன பண்ணுங்கள், அதை சரியாக மெயின்டைன் பண்ணிக்கோங்க. அண்ட் எந்த லொக்கேஷனில் நமக்கு இந்த ரெக்கார்டிங், இந்த ஸ்க்ரீன் ரெக்கார்டிங் ஸ்டோர் ஆகணுமோ அதையும் கரெக்டாக நீங்கள் என்ன பண்ணுங்கள், செட் பண்ணிடுங்க. ஸோ ஒன்ஸ் இதெல்லாம் ஓகே அப்படிங்கிற பட்சத்தில் நமக்கு இது MP4 பார்த்தீங்கன்னா தேவை. ஜஸ்ட் சேவ் கொடுத்துடலாம். அண்ட் நீங்கள் ஸ்டார்ட் கொடுத்த உடனே பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த ப்ராசஸிங் பார்த்தீங்கன்னா அந்த ரெக்கார்டிங் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆயிரும். ஸோ நீங்கள் என்ன வேணுமோ தாராளமாக என்ன பண்ணலாம், போய் ரெக்கார்ட் பண்ணலாம். பட் நல்லா கவனிங்க, இந்த ஸ்க்ரீன் ரெக்கார்டிங்கில் ஒரு சின்ன ட்ராபேக் பார்த்தீங்கன்னா இருக்குது. ஓகே, நான் இதை ஸ்டாப் பண்ணிடுறேன். ஸ்டாப் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு எந்த டெஸ்டினேஷன் கொடுத்துருந்தோமோ அதே இடத்துல பார்த்தீங்கன்னா நமக்கு இது ஸ்டோர் ஆகிருக்கும். ஸோ இதில் என்ன ஒரே ஒரு சின்ன ட்ராபேக்னா, இதில் நமக்கு ஆடியோ பார்த்தீங்கன்னா ரெக்கார்ட் ஆகாது. ஸோ அது ஒரு பெரிய ட்ராபேக் தான். பட் இன்கேஸ் நீங்கள் ஏதாவது உங்கள் ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணணும் அப்படிங்கிற பட்சத்தில் சேம் ஸ்டெப்ஸை நீங்கள் என்ன பண்ணலாம், ஃபாலோ பண்ணிக்கலாம். வெப்கேம் ரெக்கார்ட் பண்ணணும்னாலும் சேம் ஸ்டெப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்க முடியும். ஓகே, ஸோ ஃபிஃப்த் ஒன், நமக்கு தேவையான புக் மார்க்ஸை நம்ம கிரியேட் பண்ணி மேனேஜ் பண்ணிக்க முடியும். ஜஸ்ட் நீங்கள் ப்ளேபேக்குள்ளே போனீங்கன்னா அங்கே நமக்கு கஸ்டம் புக் மார்க்ஸ் இருக்குது, மேனேஜ். ஸோ இதில் எங்கெங்கே உங்களுக்கு புக் மார்க் வேணுமோ அங்கே தாராளமாக நமக்கு தேவையான மல்டிபிள் புக் மார்க்ஸை நாம் கிரியேட் பண்ணிக்க முடியும். உதாரணத்துக்கு வீடியோ ஸ்டார்ட் ஆகிற இந்த இடத்துல எனக்கு ஒரு புக் மார்க் தேவை. அண்ட் அதே மாதிரி இங்கே ஒரு நியூ செக்ஷன் ஆரம்பிக்கிறேன். ஸோ அப்போ ஒரு அந்த இடத்துல ஒரு புக் மார்க் தேவை அப்படின்னும் போது ஸோ இந்த மாதிரி புக் மார்க்ஸை நம்ம கிரியேட் பண்ணிட்டோம்னா இந்த புக் மார்க்ஸை மெயின்டைன் பண்ணியே நம்ம என்ன பண்ணலாம், நமக்கு தேவையான அந்த பார்ட்டுக்கு என்ன பண்ணலாம், நம்ம ஸ்கிப் பண்ணி பார்த்துக்கலாம். அண்ட் கூடவே நமக்கு இந்த புக் மார்க்ஸை டெலீட் பண்ணுறதுக்கும் கிளியர் பண்ணுறதுக்கும் ஆப்ஷன்ஸ் இருக்குது. பட் நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும், ஒரு பெரிய வீடியோ பார்க்குறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் தாராளமாக நீங்கள் புக் மார்க்ஸ் என்ன பண்ணலாம், யூஸ் பண்ணி உங்களுக்கு தேவையான செக்ஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் தாராளமாக ஸ்கிப் பண்ணி பார்க்கலாம். பட் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும், இந்த புக் மார்க்ஸ் வந்து அப்படியே ஸ்டோர் ஆக போகிறது கிடையாது. ஒன்ஸ் நீங்கள் இந்த வீடியோவை க்ளோஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னும் போது நெக்ஸ்ட் டைம் சேம் வீடியோ ஓப்பன் பண்ணாலும் இந்த புக் மார்க்ஸ் அங்கே இருக்க போகிறதில்ல. நீங்கள் வீடியோ வாட்ச் பண்ணும் போது ஒரு சின்ன கைடன்ஸ்க்கு, ஒரு சின்ன நேவிகேஷனுக்கு தாராளமாக நீங்கள் என்ன பண்ணலாம், இந்த புக் மார்க்ஸை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ சிக்ஸ்த் ஒன் பார்த்தோம்னா பசில் கேம். ஸோ ரொம்ப சிம்பிள், நான் இந்த வீடியோவை பாஸ் பண்ணியிருக்கிறேன். அண்ட் இது எனக்கு ஒரு பசில் கேம் மாதிரி பார்த்தீங்கன்னா தேவை. ஓகே, ஜஸ்ட் நம்ம டூல்ஸ்குள்ளே போயிடலாம். எஃபெக்ட்ஸ் அண்ட் ஃபில்டர்ஸ்குள்ளே போனோம்னா வீடியோ எஃபெக்ட்ஸோட செக்ஷனில் ஜியோமெட்ரி இருக்கு இல்லையா, இங்கே நமக்கு பசில் கேம் இருக்குது. ஸோ ஒன்ஸ் நீங்கள் அதை எனேபிள் பண்ணிவிட்டு உங்களுக்கு தேவையான மேக்ஸிமம் ரோஸ் அண்ட் மேக்ஸிமம் காலம்ஸை நீங்கள் என்ன பண்ணுங்கள், செட் பண்ணுங்கள். மேக்ஸிமம் 16 ரோஸ் அண்ட் 16 காலம்ஸ். ஓகே, ஒன்ஸ் நீங்கள் சேவ் பண்ணிட்டீங்க அப்படிங்கிற பட்சத்தில் இப்போ நமக்கு இது ஒரு பசில். அண்ட் இந்த பசிலை உங்கள் தேவைக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் என்ன பண்ணலாம், சால்வ் பண்ணிக்கலாம். ஸோ இது ஒரு டைம் பாஸ் மாதிரி. பட் எனிவே பசில் கேம் இருக்குது, நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் செவன்த் ஒன் சேம் ஆடியோ அண்ட் வீடியோ எஃபெக்ட்ஸ். ஜஸ்ட் நீங்கள் டூல்ஸ்குள்ளே போனீங்கன்னா எஃபெக்ட்ஸ் அண்ட் ஃபில்டர்ஸில் ஏகப்பட்ட ஆடியோ அண்ட் வீடியோ எஃபெக்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ இதில் உங்கள் தேவைக்கு ஏற்ற மாதிரி நிறைய விஷயங்களை பார்த்தீங்கன்னா உங்கள் டேஸ்ட் அண்ட் ஃப்ளேவருக்கு ஏற்ற மாதிரி தாராளமாக நீங்கள் மாடிஃபை பண்ணிக்க முடியும். ஈவன் எசென்ஷியல் டேப்குள்ளே போனோம்னா அங்கே நமக்கு தேவைக்கு ஏற்ற மாதிரி கான்ட்ராஸ்ட் அதிகப்படுத்தணும், இல்லை சேச்சுரேஷன், இல்லை காமா, உங்கள் தேவைக்கு ஏற்ற மாதிரி நிறைய விஷயங்களை பார்த்தீங்கன்னா இங்கே நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்க முடியும். அண்ட் சேம் ஆடியோ எஃபெக்ட்ஸும் சரி, ஈக்குவலைசர் ஆப்ஷன்ஸ் இருக்குது. உங்கள் தேவைக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு என்ன பிட்ச்சில் வேணும், எவ்வளோ கம்ப்ரஸ் பண்ணணும், அண்ட் அட்வான்ஸ்ட் மெத்தட் இருக்குது, நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. பட் இதெல்லாம் நீங்கள் எக்ஸ்பெரிமெண்டலாக பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணி பாருங்கள். உங்கள் தேவைக்கு ஏற்ற மாதிரி எது செட் ஆகுதோ அதை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணி அந்த வீடியோவுக்கு நீங்கள் வியூ பண்ணிக்கலாம். அண்ட் ஃபைனலாக 8th ஒன் பார்த்தோம்னா வாட்டர்மார்க். ஜஸ்ட் நீங்கள் என்ன பண்ணுங்கள், டூல்ஸ்குள்ளே போனோம்னா சேம் எஃபெக்ட்ஸ் அண்ட் ஃபில்டர்ஸில்
வீடியோவோட எஃபெக்ட்ஸில் போய் பார்த்தோம்னா அங்கே நமக்கு ஓவர்லே டேப் இருக்கு இல்லையா, இங்கே நமக்கு தேவையான லோகோ ஆர் டெக்ஸ்ட்டை நீங்கள் என்ன பண்ணலாம், வாட்டர் மார்க் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நான் இப்போதைக்கு என்ன பண்ணுறேன், EK அப்படின்னு என்ன பண்ணுறேன், ஒரு டெக்ஸ்ட் மட்டும் எனக்கு ஆஸ் அ வாட்டர் மார்க்காக தேவை. ஸோ அது உங்களுக்கு லெஃப்ட்டில் வேணுமா இல்லை சென்டரில் வேணுமா, அப்படி ஒரு சில பொசிஷன் வேணும்னா தாராளமாக நீங்கள் என்ன பண்ணலாம், செட் பண்ணிக்கலாம். பட் நமக்கு டாப்பில் தான் பார்த்தீங்கன்னா தேவை. ஓகே, அதுவும் டாப் ரைட்டில் இருந்தால் ஓகே. சரி, ஆஸ் யூஷுவல் நீங்கள் இமேஜும் பார்த்தீங்கன்னா செட் பண்ண முடியும். பட் நான் இந்த எக்ஸாம்பிள் அதை காமிக்கல. ஒருவேளை இந்த மாதிரி உங்களுக்கு வாட்டர் மார்க் வேணும்னா ஒன்ஸ் அந்த வாட்டர் மார்க்கை நீங்கள் என்டர் பண்ணிவிட்டு ஜஸ்ட் நீங்கள் என்ன பண்ணுங்கள், சேவ் பண்ணுங்கள். அண்ட் இந்த வாட்டர் மார்க்கோட இந்த வீடியோ உங்களுக்கு வேணுங்கிற பட்சத்தில் ரொம்ப சிம்பிள், ஜஸ்ட் நீங்கள் என்ன பண்ணுங்கள், இந்த வீடியோவை ரெக்கார்ட் பண்ணலாம். பட் ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு வியூ டேப்பில் பார்த்தோம்னா அங்கே நமக்கு அட்வான்ஸ்டு கண்ட்ரோல்ஸ் பார்த்தோம்னா நேட்டிவாகவே பார்த்தீங்கன்னா ஹிடனில் தான் இருக்கும். அதை ஜஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம், அன்ஹைட் பண்ணிக்கலாம். இப்போ நமக்கு வாட்டர் மார்க்கோட பார்த்தீங்கன்னா இது ரெக்கார்ட் ஆகணும். ஸோ நீங்கள் ஜஸ்ட் என்ன பண்ணுங்கள், ப்ளே பண்ணுங்கள் அண்ட் கூடவே பார்த்தீங்கன்னா ரெக்கார்ட் பண்ணுங்கள். ஸோ நமக்கு ஒரு வீடியோ பார்த்தீங்கன்னா ரெக்கார்ட் ஆகுது, வித் ஆடியோவோட பார்த்தீங்கன்னா நமக்கு ரெக்கார்ட் ஆகுது. அண்ட் கூடவே நம்மளுடைய வாட்டர் மார்க்கும் சேர்ந்தே பார்த்தீங்கன்னா ரெக்கார்ட் ஆகும். ஸோ எதுக்காவது ஒரு இடத்துல உங்களுக்கு இந்த மாதிரி வாட்டர் மார்க் தேவைங்கிற பட்சத்தில் தாராளமாக நீங்கள் என்ன பண்ணலாம், இந்த ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணிக்கலாம். அண்ட் ரெக்கார்டான அவுட்புட் நமக்கு வீடியோஸில் இருக்குது. ஜஸ்ட் நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா VLC ரெக்கார்ட், அதில் நம்மளுடைய அந்த நம்ம கொடுத்த வாட்டர் மார்க்கோட அந்த ஓவர்லேவோட சேர்ந்தே பார்த்தீங்கன்னா ரெக்கார்ட் ஆகிருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புகிறேன். அண்ட் மற்ற டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸோட வீடியோஸ்க்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், கண்டிப்பாக நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் அதை விட இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கை பார்க்கலாம். அதுவரை காத்திருங்கள்.